எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்ட்டி. மேடத்தோட அக்கா தங்கச்சிங்க வராங்களாம் சாப்பிட. அதனால் ஜமையாக போயிட்டு சிக்கன் ஒரு 5 சிக்கனு, அப்புறம் சில வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துன்னு வர சொல்லியிருக்காங்க. போய் எடுத்துன்னு வரலாம். குறிப்பாக சிக்கன் தான் வேணுமா, 5 சிக்கன். போகலாம். பக்கத்தில் இருக்கிற தைமா ஜமையாக போனாலே போதும், அங்கே எல்லா பொருளும் கிடைச்சிடும். அப்புறம் தர்பூசணி பழம் கேட்டாங்க. தர்பூசணி பழம் தான் எங்கள் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க, பார்த்துக்கலாம். 5 சிக்கனு, ஒரு பாக்ஸு தக்காளி, அப்புறம் கேர் அது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு கீஸு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கினேன். அப்புறம் ஆப்பிள் ஒரு 6 பீஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக திராட்சை எடுத்துக்கலாம், நல்லதாக பார்த்து. ஜிர்ஜிர் தழை இது ஒரு 4 கட்டி எடுத்துக்கலாம், நல்லதாக பார்த்து. வாழைப்பழமும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்புறம் மாதுளை பழம் ஒரு நல்ல பாக்ஸாக இது ஒன்று எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு பாக்ஸு, ரோப் ஒரு 2 பாக்ஸு, லெமன் ஒரு 12 பீஸு, இதையும் எடுத்துக்கலாம். ஃபைனலாக கிளினிக்ஸ் ஒன்று. இது மட்டும்தான் பொருள். இன்னும் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஏடிஎம்களில் காசுக்குதா இல்லைன்னு தெரியல. அதேமாரி மேடம் கொடுத்தது 20 தினார் தான். ஏடிஎம் கார்டில் காசு எல்லாம் வாங்கினோன்னதை, அதெல்லாம் இது மட்டும் வாங்கிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் எடுத்துன்னு போய் காரில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏடிஎம் கார்டில் கன்ஃபார்ம் காசு இருந்துச்சு. அதனால் மேடம் குட்டி 20 தினார் இருக்குதுல்ல, அந்த விடுபட்ட சில பொருளும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு திருப்பி 2வது முறை ஜாமியாக வந்துருக்குறேன். கூசா ஒரு 6 பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பெரிய கத்திரிக்காய் ஒரு 4 பீஸ் எடுத்துக்கலாம். கேரட்டு நல்லாயிருக்கு, இதில் ஒரு 5 பீஸ் கேரட்டு. லெமனும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 பீஸு, பூண்டு ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொரு 3 குடமிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் ஜூபன் கிளாஸ் ஒன்று பெருசு. மொதல் பில்லு ஒரு 27 தினார் ஆச்சு. 2வது பில்லு ஒரு 8 தினார் ஆச்சு. மொத்தம் 35 தினார் பொருள் வாங்கினது. நம்பூர் காசு கணக்கு பண்ணால் ஒரு 10,760 ரூபா கிட்ட வரும் இன்றைக்கி ரேட்டு படி பார்த்தா. இது எடுத்துன்னு போய் லிஃப்ட்டில் வைப்போம். சிறப்பாக மேடம் பார்ட்டி கொண்டாடட்டும். நம்மளுக்கும் ஏதாவது சிறப்பாக ஃபுட்டு வருதான்னு பார்ப்போம். இப்படியெல்லாம் பணத்தை ஆட்டையை போடுறாங்க பார்த்துங்களாங்க. ஆட்டுக்கறி பேரை சொல்லி ஆட்டையை போட்டால் பணம் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு நியூஸ் ஒன்று, எப்படி சொல்கிறது, ஆட்டுக்கறி வந்து கம்மி ப்ரைஸில் தரோம் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துக்குது. ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று வந்துக்குது. அதை பார்த்துட்டு குவைத்தில் இருக்கிற ஒரு நபர் எனக்கு வேணும்னு சொல்லவே அவங்க சில டீட்டெயிலாம் அனுப்பி இதுக்கு காசு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இவர் அந்த பேங்க் டீட்டெயில் அவெல்லாம் போட்டு பணம் சென்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அக்கௌண்ட்லேருந்து மொத்த பணமும் போயிட்டுக்குது. இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற மாரி தகவலாக வெளியே வந்திருக்கு. நீங்கள் அதேமாரி டிக்டாக்கில் இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராமில் குவைத்தில் வந்து கம்மி ப்ரைஸில் பொருள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு லிங்க்கு கொடுத்து ஓகே பண்ண சொன்னாலோ, இல்லை உங்களோட பேங்க் டீட்டெயில் கேட்டாலோ, காசு போட்டு விடுன்னு சொன்னாங்களோ போட்டு விடாதுங்க, எச்சரிக்கையாக இருங்க. இதுமாரி மம்பிள் போய் மாட்டி காசை இழந்துடாதீங்க. காலையில் வீடியோ அந்த பேசின்னு இருக்கும்போது புலம்பி இருப்பேன், இதுமாரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்ட்டி, எப்படி சாப்பாடு நம்மளுக்கு ஸ்பெஷலாக வருதா அப்படின்ட்டு. அந்த சாப்பாடு எத்தனை மணி இந்த வந்து இருக்குதுங்க? நைட்டு 11 மணிக்கு வந்துருக்குது. ஏன்னா மதியம் சாப்பாட்டுக்கு வரல, நைட்டு சாப்பாட்டுக்கு வந்துக்கிறாங்க போல் தெரியுது மேடத்தோட தங்கச்சியெல்லாம். இப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு வந்துக்குது. மதியத்துக்கு வந்து குபுஸு கொஞ்சம் முட்டையும் கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன். இப்போ நைட்டுக்கு வந்துக்குது. என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். இது கழுங்கு சிக்கன்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு ஒன்று செய்வாங்க, தக்கூஸு. அப்புறம் சாப்பாடு இது வந்து அந்த பகுலா சாப்பாடுன்னு நினைக்கிறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு தம் மாரி போட்டு ஏதோ செய்வாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அரபிக் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடு என்னென்னு. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்னடா இது இப்படி இருக்குதுன்னு தோணும். சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, சாப்பிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிக்கிற நேரத்துக்கு வந்தாச்சு. போய் பார்த்தேன், எதுலேயும் எந்த தகவலையும் வரல. சரி சும்மா என்ன பண்ணுறது, வேலையும் இல்லை. மணி 11:45 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வேலையும் வராது. இன்னும் மேடத்தோட சிஸ்டர்ஸ்லாம் போகல, வீட்டில் தான் இருக்காங்க. பசங்க ஒரு பக்கம் கத்தினு கட்டுதுங்க, அது கூட தலைவலி வரும் ஒரு பக்கம். எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு படுத்து தூங்குவோம். நாளைக்கு வேலை தகவல் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.